ஓகே 10ஆம் வகுப்பு தமிழ் வகுப்பு 1. ஸோ இதில் வந்து பாடம் 1 அந்த அந்த அமுத்த ஊற்றாரோட கவிதை வந்து அன்னைமொழி. அன்னைமொழியோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, அன்னைமொழியோட ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ அதில் வந்து என் தமிழ்னா அப்படின்னு இருக்கும். அதோட பிரித்தெழுதுக எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. ஓகே, ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன். ஓகே, ஒரு திருக்குறள் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குது? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது யார்? கா சச்சிதானந்தம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். ஓகே, ஸோ இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ அந்த நூல்களில் வந்து உலகியல் 100, பாவிய கொத்து, நூலாசிரியம், கனிச்சாறு, என் சுவை, மகபூவஞ்சி, தென் பள்ளிப்பறவைகள். ஸோ இது வந்து அன்னைமொழி அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, தமிழ்த்தை வாழ்த்து மாதிரி. ஸோ இது வந்து கனிச்சாறுலேருந்து எடுத்திருப்பார். ஸோ இவர் வந்து திருக்குறளில் ஒரு இயல் எழுதியிருக்கார். அது வந்து மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற ஒரு இயல். வந்து அன்னைமொழியை இந்த பாடலை எழுதினார் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இவர் தான் அந்த அன்னைமொழியோட ஆசிரியர். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஓகே, ஸோ இவர் வந்து இந்த பாடலை வந்து கனிச்சாறு தொகுதி 1லேருந்து எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து 2 வேறு தலைப்புகளில் உள்ள பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அழகார்ந்த செம்மொழியை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அழகார்ந்த செம்மொழியை. அது வந்து என்னது? தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லுது. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து செப்பரிய நின்பெருமை 300ஆம் ஆண்டு அப்படின்ற தலைப்பு. ஓகே, செப்பரிய நின்பெருமை 300ஆம் ஆண்டும். ஓகே, 300ஆம் ஆண்டாம் அப்படிங்கிற 2 குறளை வந்து 2 பாடலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து 2 இதழ் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து தென் தமிழ், இன்னொன்று வந்து தமிழ் சிட்டு. ஸோ இந்த தென் தமிழ், தமிழ் சிட்டு இந்த 2யும் ஒரு இதழ்கள். இதை யூஸ் பண்ணி துரை அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழில் வந்து வளர்த்துருக்காரு. ஸோ இந்த பாடலின் பொருள் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் தான் வந்து யாரோட மகள்? பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நூல்களை வந்து என்னது? இந்த நூல்களுக்கெல்லாம் நீதான் தாய் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னென்ன நூல்கள் அப்படின்னா திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதில் வந்து ஒரு நிலக்கண்டத்தை அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா கடல் கொண்டு குமரி கண்டம் அப்படின்னு. அடுத்து 2வது பாட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு வண்டானது. ஓகே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகு சேர்த்து பாடுகிறது அப்படின்னு. வண்டானது என்ன பண்ணுது? செந்தாமரை தேனை கொடுத்து சிறகு சேர்த்து பாடுவது போல் நம்மளும் உள்ளத்தில் என்ன பண்ணணும்? தமிழை சுவைத்து கனல் மூல உன் பெருமையை. ஓகே, தமிழின் பெருமையை எங்கேயும் வந்து முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து அந்த என்னது கவிதை வந்து முடியுது. ஓகே, ஒரு ரீகேப். அன்னைமொழியை கவிதையோட தலைப்பு. அதோட ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஓகே, இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஸோ இவர் 2 இதழ்கள் எழுதியிருக்காரு. 2 இதழ்கள் தென் தமிழ், தமிழ் சிட்டு. ஓகே, ஸோ இது மூலமாக துரை அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? தமிழை வளர்த்துருக்காரு. ஸோ இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த நூல்கள் என்னென்ன மைண்ட்லேயே சொல்லி பாருங்கள். பாவிய கொத்து, நூலாசிரியம், உலகியல் 100, கனிச்சாறு, மகபூவஞ்சி, என் சுவை 80, பள்ளிப்பறவைகள். ஸோ நான் வந்து ஆர்டர் மாறி மாறி சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோடய மைண்டில் இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இவர் வந்து திருக்குறளில் ஒரு இயலை வந்து எழுதியிருக்காரு. அது வந்து மெய்ப்பொருளுரை. ஓகே, திருக்குறளில் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு இயல் எழுதியிருக்காரு. அது மெய்ப்பொருளுரை. ஸோ அன்னைமொழி அது வந்து ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் வந்து இந்த பாடலை வந்து எனது கனிச்சாறு தொகுதி 1லேருந்து எடுத்திருக்காரு. 2 வேறு தலைப்பில் உள்ள பாடல்களை கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? அழகார்ந்த செம்மொழி. இது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. செப்பரிய பெருமை 300ஆம் ஆண்டும். ஓகே, செப்பரிய முன்பெருமை 300ஆம் ஆண்டும் அப்படிங்கிற 2 இது வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்க நிலக்கண்டம் என்ன? கடல் கண்ட குமரி கண்டம். ஸோ இதில் வந்து அவர் வந்து பாண்டிய மன்னன் மகள்னு யாரை குறிப்பிட்டிருக்காரு? கரெக்ட், தமிழில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் என்னென்ன நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு? திருக்குறள், 10 பாட்டு,
8 தொகை 11 கீழ்கணக்குகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து செந்தாமரை தேனை வந்து குடிக்கிறது எது? வண்டு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். செந்தாமரை தேனை வந்து குடிக்கிறது குடித்து சிறகசைத்து பாடுவது எது? வண்டு. தேங்க்யூ.